ராமர் விஷ்ணுவோட மிகப்பெரிய பக்தனாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சமே ஆற்றல் நிறைந்த ஒரு இடம்தான் சிவபெருமான். அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கக்கூடிய ராவணன் அண்டாக்குள்ள குண்டா போதுமா, குண்டாக்குள்ள அண்டா போதுமா? நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அவ்வளோதான். ஏன்னா அண்டாக்குள்ள குண்டா போகும், ஆனால் குண்டாக்குள்ள அண்டா போகுமா? போகாது. அதுதாங்க மிகப்பெரிய ரகசியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவபெருமாள் என்பது அண்டா, விஷ்ணு என்பவர் குண்டா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதாவது எப்படின்னா, இந்த பிரபஞ்சமே ஆற்றல் நிறைந்த ஒரு இடம்தான் சிவபெருமாள். அந்த சிவபெருமாள்கிட்டயே போய் மிகப்பெரிய சக்தியை வாங்கணும்னு தான் ராவணன். ராவணனுடைய சக்தியில தான் ராமரே வெல்ல முடியல. அவ்வளவு சூழ்ச்சிகளை பண்றான் ராவணன். நவகிரகங்கள்லாம் கட்டுப்படுத்துறான். அப்ப சீதையை கொண்டு போய் வைக்கும்போது நவகிரகங்களை கட்டுப்படுத்தி வச்சு அவன் யாரையும் ஒன்று பிசற முடியாத அளவுக்கு வைக்கிறான். அப்ப எவ்வளவு உளமையை சிவபெருமாள்கிட்ட இருந்து சக்தி வாங்கியிருப்பார் நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கக்கூடிய ராவணன் அவனுடைய அகம்பாவம் தான் வாழ்க்கை கெடுக்குது. நாங்கிற ஒரு தன்மை, எல்லா வரத்தையும் நான் வாங்கிட்டேன், சிவனையே நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக ராவணன் மாறிட்டான். ஆனா ராமர் விஷ்ணுவோட மிகப்பெரிய பக்தனாக இருந்தாலும் ராமனுடைய சக்தியை அழிப்பதற்கு சிவபெருமானுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி இல்லாமல் நாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு தான் அவர் ராமேஸ்வரத்தில் போய் சிவலிங்கம் போய் மணலில் பண்ணுறார். அந்த மணலில் பண்ணி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணி அவர்கிட்ட முதல்ல உத்தரவு வாங்கிட்டு அப்புறம் தான் ராவணன் அழிக்க போகிறார். அப்போ எவ்வளவு கூலாகவும் பொறுமையாகவும் அந்த சிவ பூஜையை பண்ணிட்டு சிவபெருமானுடைய அவ்வளோ பெரிய ஆற்றலில் வரத்தை வாங்கிட்டு ராவணனை முயற்சி பண்ணுறார் அழிக்கிறதுக்கு. அப்போ நமக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ அகங்காரம் இருக்குது, எவ்வளோ கோபம் இருக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நாளாவது நம்ம சிந்திச்சிருப்போம்? சிந்திச்சிக்கவே மாட்டோம். சிந்திக்க ஏது டைமு? இன்னைக்கு அப்படி போயிடுச்சு நம்ம வாழ்க்கை. முதல்ல சிந்தியுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்குள்ள நீங்கள் பாருங்க, நம்ம யாருன்னு புரிஞ்சுக்குங்க. கோபம் வேண்டாம், நமக்குள்ள அன்பு நிறைஞ்சிருக்கணும், பொறுமை வேணும். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் யாருன்னு உங்களை புரிஞ்சிடும். அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி வாழறது ஈஸியாக தெரிஞ்சிடும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக வந்துடலாம். அதுதாங்க புத்திசாலித்தனம்.